இதுக்கு மேலேயும் அர்ச்சனோட சேர்ந்து ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து என்னோட சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இல்ல. பாவம் நீ என்னையே நினைச்சு உன்னோட சந்தோஷத்தை நீ இழந்துட்ட. நம்ம 2 பேரும் ஏன் நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது? அர்ச்சனாக்கு விவாகரத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உன் கழுத்து தாலி கட்டணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும் நந்தினி. அது வரைக்கும் நம்ம ஏன் நம்மளோட சந்தோஷத்தை தள்ளி போடணும்? அதான் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனாக்கு விவாகரத்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நந்தினி, இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது. கண்டிப்பா நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். செல்வம், செல்வம் இங்க பாரு. அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்காத. நான் அவசரப்படல நந்தினி, நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். செல்வம், இதெல்லாம் தப்பு செல்வம். என்ன நீ? தப்பு இல்ல நந்தினி. ஏன் ஊர் உலகத்துல யாரோ 2வது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? ஐயோ, அதெல்லாம் வேற செல்வம். என்ன செல்வம், நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு நந்தினி. ஐயோ செல்வம், நீ நீ குழந்தைத்தனமா முடிவு எடுக்கிற. வேணாம் செல்வம். என்ன நந்தினி இது? இத்தனை நாளா நீ தானே என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. இப்ப நானே ஆசைப்படுறப்போ நீ ஏன் வேணாங்கிற? ஐயோ வேணாம் செல்வம். நந்தினி, எல்லாரும் பாக்குறாங்க. தயவு செய்து எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறாரு. ஐயோ வேணாம் செல்வம். எல்லாரும் முன்னாடி தலைகுனி வச்சிடாத நந்தினி. இல்ல செல்வம். நந்தினி, நான் சொல்றத கேளு. நந்தினி, நான் சொல்றத கேளு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நந்தினி. வேண்டாம் செல்வம். இதுக்கு மேல தான் நந்தினி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு செல்வம். வேண்டாம் செல்வம். வேண்டாம் செல்வம். வேண்டாம் செல்வம். நந்தினி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்காம என்ன பண்றடி? ஏன் நந்தினி, மானசீகமா என் கூட தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன்னு சொன்ன. அப்ப தாலியை கட்டிக்க வேண்டியது தானே? ஏன் எடுத்து தூக்கி எறிஞ்ச? நான் அர்ச்சனாவுக்கு சொந்தமானவங்கிறதுனால தானே? இது உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாண டிராமாவே நான் போட்டேன். ஏற்கனவே கல்யாணம் என்ன மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் வாழ்க்கையை வீணடிக்கிறது மட்டும் இல்லாம உன்னையே நினைச்சிட்டு இருக்க சரியின் வாழ்க்கையும் வீணடிக்கிறியே. இது உனக்கு தப்பா படல நந்தினி? சரின்னு நினைச்சு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னு நீயே உன் கண்ணால பார்த்த. உன் மனசாட்சி கொஞ்சம் கூட உறுத்தல நந்தினி? நீ நல்ல பொண்ணுதான். ஆனா மொரட்டுத்தனமான ஒரு காதலை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ செய்யறது தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம். மற்றபடி அர்ச்சனாவை பத்தி நான் சொன்னது எல்லாமே போய் தான். நானும் அர்ச்சனாவும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீ தானே நந்தினி. அப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம். நந்தினி, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. செழியனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவையாவது உன்னை குத்தி காமிச்சு பேசியிருப்பாங்களா? அன்பாவும் பாசமாவும் தானே இருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்படுறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். செழியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை நந்தினி. அவரும் ரொம்ப நல்லவர் தான். இதை பாருமா, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. இதுக்கு மேலேயாவது உன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டு செழியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் வரேன் நந்தினி.
பா நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா பா என்னப்பா இது, நிஜமா ஊர் கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா, இனிமே நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அப்பா ப்ளீஸ் நான் சொல்றத. சுமாரா. ஏய் மீனாட்சி, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரேடியா வீட்டை விட்டு கிளம்ப போறோம். இப்போ உனக்கு அலங்காரம் தேவைதானா? சீக்கிரம் வந்து தொலை. அப்பா என்னப்பா இது? ச்சே. அம்மா அப்பதான் கோவத்துல இப்படி பிஹேவ் பண்றாருன்னா நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களேம்மா, என்னம்மா அது? பெத்த புள்ள நீதான் அவர் பேச்ச கேட்கல, கட்டின பொண்டாட்டி நானாவது அவர் பேச்ச கேட்க வேண்டாமா? அதுக்காக திடீர்னு ஊர் கிளம்புனீங்கன்னா எப்படிமா அது? போய் உங்க அப்பாவை கேளு. பா அப்பா ப்ளீஸ் என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றத கேளுங்கப்பா. நாங்க கிளம்புறோம்ப்பா. நீ கஷ்டப்பட்டு அதை பார்த்து நாங்க கஷ்டப்பட்டு எதுக்கு தேவையில்லாத இந்த மன வருத்தங்கள்லாம்? நாங்க கிளம்பி போறோம். இது பார், இனிமே எங்களால உனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. நம்ம சொத்து பத்தெல்லாம் பார்த்து அதை என்ன பண்ணணுமோ பண்ணிடு. நாங்க காசி ராமேஸ்வரம் போய் அப்படியே நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு கோயிலா ஆயுசு முடிகிற வரைக்கும் போயிட்டே இருக்கோம். எந்த இடத்துல எங்க ஆயுசு முடியுதோ அந்த ஊர்ல இருக்க கார்பரேஷன்காரன் எங்களை புதைச்சிட்டு போறான். நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துருவோம். இனிமே உன்னை தொந்தரவு பண்றதுக்கு நாங்க இருக்க மாட்டோம். சந்தோஷம் தானே உனக்கு? அப்பா உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்காததுனால இப்படி ஒரு தண்டனையா? அதுக்காக நீங்க வீட்டு விட்டு போறது நியாயமா? எனக்கு தெரிஞ்ச நியாயம் இதுதான். வேற என்ன பண்ண சொல்ற? என்னப்பா அது? எவனோ ஒரு கார்பரேஷன்காரன் தான் உங்க கடைசி காரியத்தை பண்ணணும்னா அப்ப புள்ள நான் எதுக்குப்பா? எப்போ எங்க ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கலன்னு சொன்னியோ அப்பவே நாங்க செத்து போயிட்டோம். அப்புறம் எங்களுக்கு புள்ளன்னு ஒருத்தன் எதுக்கு? நீ இருந்துதான் என்ன பிரயோஜனம்? அதனால காசி ராமேஸ்வரம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே எங்க மேல பாசம் காட்டி நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. நாங்களும் உன் மேல பாசம் காட்டி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. எங்களை தொந்தரவு பண்ணாத. இந்த ரங்கராஜனை சீக்கிரம் வாடான்னு சொன்ன, அவன் இன்னும் வரல. அப்பா, எங்க please. போய் தொலைஞ்சானோ தெரியும். எடுத்தோம் கவுத்தோன் முடிவு எடுக்கிற விஷயம் இது இல்லப்பா, பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. இல்லப்பா, இனிமே பேசிக்க எதுவுமே இல்ல. சண்முகவேல், என்னப்பா அவசரமா வர சொன்ன? ஏண்டா, நான் உன்னை எப்போ வர சொன்னேன்? இவ்வளவு லேட்டா வர? அதான் வந்துட்டேன்ல. சரி, என்ன பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? ஊருக்கு எங்கேயாவது போறியா? என்னம்மா? டேய், இது நம்ம கோயம்புத்தூர் பங்களாவோட பத்திரம். இது அங்க இருக்க மில்லோட பத்திரம். இது மகாலிபுரம் ரோட்ல இருக்கல ஒரு பங்களா, அதோட பத்திரம். இது ஊட்டியில எஸ்டேட் இருக்குல்ல, அதோட பத்திரம். இந்தா. சரி, இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கொடுக்குற? டேய், இதெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு நான் எழுதி வச்சுட்டேன். இதெல்லாம் கூட இருந்து நீதான் கவனிச்சுக்கணும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இங்க இருக்க போறதில்ல. இந்த சொத்து பத்து, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் வேஸ்டா. இதெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரு வாரிசு இருந்து அவனுக்கு ஒரு குடும்பம் வாரிசுன்னு இருந்தா இதெல்லாம் சம்பாதிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்களுக்கு தான் அப்படி ஒரு குடுப்பனை இல்லாம போச்சு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அதான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரம் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒப்படைக்கதான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேய், உனக்கு எதுவும் செய்யலையே நினைக்காதப்பா. உனக்கு தேவையானதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். நீ தான் எங்களை அனாதையா விட்டுட்ட. நாங்க உன்னை அனாதையா விட மாட்டோம். பெத்தவங்களுக்கு உண்டான கடமையை சரியா செஞ்சுட்டோம். பாத்தீங்களா அங்கிள் எப்படி பேசுறாருன்னு? ஏண்டா, புள்ளைய தண்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் எடுக்கிற முடிவாடா இது? டேய், நீ எதையாவது பேசி எங்க மனசை மாத்த முயற்சி பண்ணாத. நான் முடிவு எடுத்ததான். மீனாட்சி, வா போலாம். அங்கிள் ப்ளீஸ் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. செழியன் கல்யாணம் படிக்க மாட்டேங்கிறதுனால தானே இந்த முடிவு எடுத்தீங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா உங்க முடிவை மாத்திக்குவீங்களா? அவன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணலனா என்ன? என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்னம்மா சொல்ற? செழியன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல? இந்த முடிவை மாத்திப்பீங்கல்ல? செழியன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். உங்களுக்கு சம்மதமா? இல்ல. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ இந்த பிரச்சனையை சமாளிக்க தான் இந்த முடிவு எடுத்திருக்க. இதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இல்ல செழியன்,
நான் இன்னைக்கு எடுத்த முடிவு இல்லை இது. நேத்தே எடுத்த முடிவு. இந்த தெளிவு எனக்கு கொடுத்ததே செல்வம் தான். செல்வமா? என்ன சொல்ற? சொல்றேன். சந்தோஷமா இருந்த குடும்பத்துக்குள்ள எனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். ஆனா நீங்க யாருமே தவறி கூட என்ன ஒரு வார்த்தை குத்தம் சொல்லவே இல்லை. நீங்க உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது எனக்கு உணர்த்தினதே செல்வம் தான். என் முடிவை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி சம்மதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்க இப்படி காசிக்கு போறேன்னு முடிவெடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அங்கிள். இதுக்கப்புறம் நாங்க எதுக்குமா காசி ராமேஸ்வரம் போக போறோம்? நந்தினி, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? நான் இத்தனை நாளா இதை யோசிக்காம இருந்ததுதான் தப்பு செழியன். நான் உங்களை முழு மனசோட தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாங்க. ஹனிமூனுக்கு அனுப்பிட்டா நம்ம வேலை முடிஞ்சது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நல்லா இரு. நல்லா இருப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. எண்ணி 10வது மாசத்துல ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்தெடுத்து எங்க கையில கொடுத்துடணும். களை எழுந்து போன இந்த வீட்டை கலகலப்பாக்குனதே நம்ம செல்வம் தான். ஆமாங்க. காசி ராமேஸ்வரம் போக இருந்த நம்மளை தடுத்து இப்ப இவங்க ஹனிமூன் போறதுக்கு காரணமே இந்த செல்வம் தான். அதனால முதல்ல நீங்க 2 பேரும் செல்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ செல்வம். என்னங்க இது? நன்றி சொல்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய விஷயம் செஞ்சிடல. இன்னும் சொல்ல போனா நந்தினியோட வாழ்க்கை வீணா போதேங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தான் அதுல இருந்து விடுதலையான. நந்தினி, இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காரு. அதை யாராலுமே மாற்ற முடியாது. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணுங்கிறது கடவுள் ஆசைப்பட்டது. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். அப்பா போயிட்டு வரோம். போயிட்டு வா. ஆன்ட்டி போயிட்டு வரேன், அங்கிள் போயிட்டு வா. கிளம்புறேன். வரேம்மா. வர செல்வம். பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. வரேன் அங்கிள். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அம்மா வரேம்மா. போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன்ப்பா. வர செல்வம். போயிட்டு வரேன்.
இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த நந்தினி பொண்ணு எப்படியோ மனசு மாதிரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆமாம் ஆமாம். எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட மனசு கஷ்டம். பாவம், அவருக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். அம்மா குழம்பு சூப்பரா இருக்கு. ஆனா சத்தியமா நீ வைக்கலன்னு எனக்கு தெரியும். டேய், உன் அண்ணிய காக்கா பிடிக்கிறதா இருந்தா பிடிச்சுக்கடா. அதுக்கே ஏன் கை பக்குவத்தை குறை சொல்ற? வா, கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வா அர்ச்சனா, நீ வந்து சாப்பிடு வா. இல்ல அத்தை, நீங்க சாப்பிடுங்க. நான் இல்ல அப்புறமா இல்ல, சாப்பிட்டுக்கிறேன். நேரத்தோட சாப்பிட்டுட்டா சீக்கிரமாவே வேலையை முடிச்சிட்டு படுக்கலாம்ல. வா வந்து உட்காரு. உட்காரு. சாப்பிடு. என்னாச்சு? என்னமாச்சு? என்ன பண்ணுது? என்னமாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா. இந்த இந்த செல்வம், ராணி, என்னம்மா? இந்த வாயை கொப்பளி. ஏய், நீ போய் முதல்ல குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா? என்னாச்சும்மா? இந்த வாயை கொப்பளி. ஐயோ, வாசு போடா, சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டு ஆஸ்பத்திரி கூட்டு டேய், போலாம். நில்லுடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப ஆஸ்பத்திரிக்கு? சுமார். ஏய், மருமக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, ஆஸ்பத்திரி கூட்டு போகாம வீட்டுல வச்சுட்டு இருக்க சொல்றியா? ஏய், நீ போடா, நீ போ. கூறுகட்ட மனுஷா, 3 பிள்ளை பெற்றிருக்க உனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வம்சம் விருத்தியா இருக்கு. அர்ச்சனா உண்டாயிருக்கா. அடடடட.